ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம செலியை இருந்துட்டு பயங்கரமாக பயந்து ரூம்குள்ளே வராரு. ஏன்னா இன்றைக்கி என்ன கேள்வி கேட்க போகிறாளோ, என்ன அமக்கரம் பண்ணி வைக்க போகிறாளோ, நம்மளை தூங்க உடம்பு விடாமல் பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி. சாமி என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி வேண்டாத தெய்வம் வணங்காத சாமி இல்லைங்க. கடைசியில் பார்த்தா மறுபடியும் வந்து மாட்டிக்கிட்டாரு. என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது உட்காந்துட்டு மாலினிகிட்ட மறுபடியும் பேசுறது இல்லையான்னு பேச்சு எடுக்கிறாங்க. பாஸ்ட்டை பற்றி ஏமா பேசுகிற விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு கதறது மட்டும் இல்லைங்க, காலில் விழுவாத குறையா வச்சு பயங்கரமாக கெஞ்சுறதுனால சரி பொழைச்ச போன்னு விட்டுட்டு சரி குட் நைட்டு, நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குட் நைட் மாலினின்னு சொல்லிட்டாரு. சோளமுத்தான் மாட்டிக்கிட்டியா, சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ பண்ணி கடைசியில் மண்டமேல இருக்க கொண்டே மறந்துட்டியப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக அப்புறம் மாட்டிக்கிட்டு அப்புறம் சிக்கி திணறி அதுக்கப்புறம் உடுப்பா மன்னிச்சுக்குப்பான்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி சமாதானம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. என்னன்னு பார்க்குறீங்களா? ரூம்ல இருந்து தப்பிச்சு வந்து ஹாலுக்கு உட்காந்து நம்ம எழில்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எழில் சொல்கிறாரு, நீ தாண்டா உன் மேலே அக்கறை காமிக்கலன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த அக்கறை ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாப்பா தம்பி சரியாயிடும் நாளாகன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து காலம்போன காலத்தில் காதல் முளைக்குது. யாருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம பழனி சாருக்கு தாங்க. நம்ம பழனி சார்கிட்ட வந்துட்டு ஃபுட்டுக்கு வந்து காசு கொடுத்துட்டீங்களா பாக்யா மேம்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லைடா வாங்கலாடான்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நேரில் போய் கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கத்தை நினைக்கிறார். இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்களோட அக்கா பையன், அதாவது அவன் சுப்பு இருக்காரே, அவரு பிளான் பண்ணுறாரு யாரை இனியா லட்டுவை கரெக்ட் பண்ண பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்பட்டமாக தெரியுதுப்பா, கொஞ்சம் கம்மியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம பழனி சார் இருந்துட்டு அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க மேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சார் பாசத்துக்கு போய் விலை பேசுறீங்களே சார், பாசத்துக்கு விலை பேசுறியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதே டைலாக பக்கமாக பேசாத பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.